Hello students, இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் சம் 3.25 பார்க்கலாம். அப்போ கொஷின் என்ன அப்படின்னா, let E be the electric field of magnitude. எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு கொடுத்துருக்காங்க 6 × 10⁶ நியூட்டன் பர் கூலும். அதே மாதிரி அண்ட் B be the magnetic field magnitude 0.83. மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு கொடுத்துருக்காங்க, அது 0.83 டெஸ்லா. Suppose an electron is accelerated with a potential of 200 volt. அப்போ பொட்டன்ஷியல் கொடுத்துருக்குறாங்க 200 வோல்ட்டு. ஓகேவா? அப்போ ஒரு எலக்ட்ரானை வந்து இவ்வளவு பொட்டன்ஷியல் கொடுத்து நான் ஆக்சலரேட் பண்ணுறேன். அப்போ அது இந்த ரீஜனுக்குள்ளே என்டர் ஆகுது. எது? எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கிற ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கிற அந்த ரீஜனுக்குள்ளே இது என்டர் ஆகுது அந்த எலக்ட்ரான். அப்போ அது வந்து என்னாகும்? டிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒருவேளை டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா அப்போ எவ்வளவு பொட்டென்ஷியலாக அதை நான் ஆக்சலரேட் பண்ணால் அது டிஃப்ளெக்ட் ஆகாமல் போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல இந்த ரெண்டு ஃபீல்டும் இருக்கிற இடத்துல ஒரு பார்ட்டிக்கல் டிஃப்ளெக்ட் ஆகாமல் போகணுன்னா எவ்வளோ வெலாசிட்டியில் அது என்டர் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? V = E/B. அப்போ ஈயோட வேல்யூ 6 × 10⁶ டிவைடட் பை பியோட வேல்யூ 0.83. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 7.23 × 10⁶ மீட்டர்/செகண்ட். அப்போ இவ்வளோ வெலாசிட்டியில் அந்த பார்ட்டிக்கல் என்டர் ஆச்சு அப்படின்னா அது டிஃப்ளெக்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஓகேவா? இப்போ 20 வோல்ட் பொட்டன்ஷியல் இருக்கிற இடத்துல ஆக்சலரேட் ஆகிற அந்த எலக்ட்ரான் எவ்வளோ வெலாசிட்டியில் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ அந்த எலக்ட்ரான் ஆக்சலரேட் ஆகிற எலக்ட்ரானுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? அந்த கைனெட்டிக் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? அங்கே நம்ம கொடுக்குற அந்த பொட்டென்ஷியலை பொறுத்து, அங்கே இருக்கிற அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை அது டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கைனெட்டிக் எனர்ஜியை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 1/2 mv². ஓகேவா? இது வந்து அதோட கைனெட்டிக் எனர்ஜி, எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி. இது எதை டிபெண்ட் பண்ணுது? அங்கே இருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜிங்கிறது என்ன? நம்மளுக்கு தெரியும். பொட்டென்ஷியல் V = ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருப்போம், Q/4πε0r². ஓகேவா? இப்போ எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் தெரியும். அது என்னது? Q1 Q2 / 4πε0r². அதாவது வெலாசிட்டி பொட்டென்ஷியலோட அந்த சார்ஜை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? எனர்ஜி கிடைக்கிது. ஸோ இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா V = U/Q அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ U = என்னென்னு கிடைக்கும்? VQ. அப்போ யூங்கிறது என்ன? பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? V × Qன்னு சொல்லலாம். அப்போ V × Qங்கிறது என்னது? சார்ஜ். எதோட சார்ஜ்? எலக்ட்ரானோட சார்ஜ். ஸோ அதை நான் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்? ஈன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜி அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? சரி. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் எடுத்துக்கிட்டு அந்த எலக்ட்ரான் எவ்வளோ வெலாசிட்டியில் என்டர் ஆச்சு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ V² என்ன வரும்? 2eV/m. ஓகேவா? அப்போ V = √2eV/m. ஓகேவா? அப்போ இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ √2 × ஈயோட வேல்யூ 1.6 × 10⁻⁻19, வியோட வேல்யூ 200 டிவைடட் பை எம்மோட வேல்யூ, எலக்ட்ரானோட மாஸ் வேல்யூ என்னது? 9.11 × 10⁻31. அப்போ இது எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எவ்வளோ வருது? 8.39 × 10⁻6 மீட்டர்/செகண்டுன்னு வருது. ஓகேவா? அப்போ எவ்வளவு வெலாசிட்டியில் என்டர் ஆனால் டிஃப்ளெக்ட் ஆகாது? 7.23. ஆனால் எனக்கு 200 வோல்ட்டில் நான் அதை ஆக்சலரேட் பண்ணும்போது அது எவ்வளோ வெலாசிட்டியில் வருது? 8.39 வருது. ஸோ கண்டிப்பாக இது என்னாகும்? டிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ டிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும்? ஸோ அதை அப்படியே இதே ஃபார்முலாவில் நான் கண்டுபிடிக்கலாம். அப்போ வோல்டேஜ் எவ்வளவா இருந்தால் அதோட வெலாசிட்டி எவ்வளவா இருக்கும்? 7.23 × 10⁻6 இருக்கணும். அப்போ இவ்வளவா இருக்கணும் அப்படின்னா அப்போ பொட்டென்ஷியல் எவ்வளவு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? அப்போ V = mv² / 2e. ஓகேவா? அப்போ இதில் எலக்ட்ரானோட மாசு 9.11 × 10⁻31 இன்ட்டு வியோட வேல்யூ வந்து எவ்வளோவா இருக்கணும்?
7.23 into 10 to the power 6, so whole square divided by 2 into E ஓட வேல்யூ 1.6 into 10 to the power minus 19. ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? V is equal to 148.65 volt. அப்போ இவ்வளோ வோல்ட்டு நான் அந்த எலக்ட்ரான் ஆக்சலரேட் பண்ணும் பொழுது அது வந்து என்ன ஆகும்? எந்த விதமான டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த ரீஜனை விட்டு வெளியே வரும். ஓகேவா? தேங்க்யூ.